ஹலோ டார்மி. ஸோ ஐம் ஸோ சாரி. என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போது கொஞ்சம் இந்த 1 வீக் கொஞ்சம் ரேராக தான் வீடியோஸ் வரும். அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம சேனலுக்கு வந்து நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அந்த நேம் என்ன நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசணும் 3 பேர். ஸோ அவங்க 2 பேர்கிட்டே பேசிவிட்டு ஒரு நல்ல நேமாக சூஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போலாம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப டல்லாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறதுனாலே எஃப்எஃப் போடுறது தான். ஸோ இப்போ நீங்களும் சரியாக பார்க்க மாட்டீங்க, என்னன்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ யாராவது எஃப்எஃப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போடணுன்னு தோணும். இல்லைன்னா எனக்குமே இன்ட்ரெஸ்ட் போய்டும். அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேடா, நான் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபோனில் ப்ராப்ளம். ஸோ அது சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வர லேட் ஆகும். ஓகேடா, ஆல்ரெடி ரொம்ப லேட்டு வந்தது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னது 1 வீக் என் கூட இருக்க போறியா? ஆமாம். ஆனால் அம்மா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் என் மச்சான் ஜாங்குக்கு பார்த்துவான். ஓஹோ, சரி சரி. சரி, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. எதுக்கு ஃபோன் பண்ணும்? இந்தியாவுக்கு? எது இந்தியாக்கா? சி, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண போறியா? அது யார்? என்ன அப்பா அம்மா கிட்ட பேச போறியா? என்ன சொன்ன? அம்மா தாயே, தெரியாமல் கேட்டுட்டேன் உன் அப்பா அம்மா பற்றி. மூஞ்ச அப்படி வைக்காது சரியா? இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த கோவத்தோடு இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில. இந்த பாரு, இப்போ மட்டும் நீ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நான் இப்போவே இப்படியே போயிடுவேன். சரி சரி, கோச்சிக்காத. யார்கிட்ட பேசணும்? உனக்கு தெரியாது நான் யார்கிட்ட பேசணும். ஜோ கிட்ட தான் பேசணும். சரி, இந்த புடி. ஸோ ஒயினும் ஃபோனை வாங்கிட்டு டயல் பண்ணுறா ஜோக்கு. ஸோ ஜோ பார்க்குற, என்னடா அது இன்டர்நேஷ்னல் கால் வருது நமக்கு. யாராக இருக்கும்? ஐ திங்க் நம்ம ஒயினாக தான் இருப்பாளோ. சரி, ஃபோன் எடுப்போம். ஹலோ ஜோ, எப்படி இருக்க? மச்சான், நீயா? நான் தான். என் வாய்ஸ் கேட்டால் தெரில. இல்லை, கொரியா போனதும் நீ எங்களெல்லாம் மறந்துருப்ப அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நீ வேறு நியூ மேரிட் கப்புள். போதும் ஓவராக நீ என்னை கலாய்க்காத. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேளு. என்ன சொல்ல போகிற? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன நியூஸ்? நீ கொரியா வர போகிற? இது நான் கொரியா வர போகிறேண்ணா? என்னடி வளர்ற? ஏதாவது கனவு கண்டியா என்ன? கனவெல்லாம் இல்லை, நிஜம்தான். இப்போ பாரு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் உங்கள் அம்மா கூப்பிடும் பாரு. ஜோ, இங்கே வாமா. என்ன எங்கள் அம்மா கூப்பிடுது? எல்லாம் நல்ல விஷயந்தான், நீயே போய் கேட்டுட்டு வா. சரி. ஸோ ஜோட அம்மாவுக்கு இப்போ கால் வருது. ஸோ அவங்க பார்க்குறாங்க, யாராக இருக்கும்? ஹலோ, நாங்கள் ஜோவோட காலேஜ்லேருந்து பேசுகிறோம். காலேஜ்லேருந்தா? என்ன சார், அவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா சார்? மாமா, ஏம்மா டென்ஷன் ஆகுறீங்க? ஏம்மா ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஃபோன் வந்தால் மட்டும் எல்லா பேரண்ட்ஸும் ஏம்மா உடனே எப்படியோ தப்பு பண்ணிடுச்சானே கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவும் பண்ணல, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கால் பண்ணோம். இது நல்ல விஷயமா? ஆமாம்மா, உங்கள் பொண்ணுக்கு ஹையர் ஸ்டடீஸ் கொரியாவில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே அவங்கள கொரியா அனுப்பலான் இருக்கோம். கொரியாவா? சார், அவ்வளோ தூரம் இல்லைம்மா, அவள் நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ கொரியா போனால் அவள் கரியர் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். சரி சார், ஓகே, நான் பேசிட்டு சொல்கிறேன். ஓகேம்மா, கால் பண்ணுங்கள். சரி சார். ஸோ வச்சுட்டு ஜோவும் போயிட்டு, ஏம்மா எதுக்கும்மா இப்படி கத்திகிட்ருக்க?
என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? ஏஜோ உனக்கு ஏதோ கொரியாவில் படிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்கடி. என்னது கொரியாவுக்கு படிக்க கூப்பிட்றாங்களா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆமாம், இப்போ தான் உன் பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு சொன்னார். நானும் வேணான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் நல்லா படிக்கிறியாமே, அதான் அங்கே அனுப்பி வைக்க சொன்னார். ஆகா ஜோ, இது உன் மச்சி வேலை தான், ஒயினோட வேலை தான். ஆனால் உடனே ஓகே சொல்லிடாதீ, அப்புறம் உன்னை ரொம்ப சீப்பாக நினச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் பில்டப் பண்ணு. மா எல்லாம் சரிதாம்மா, ஆனால் நான் எப்படிம்மா அவ்வளோ தூரம் தனியாக? அதான் ஒயின் இருக்காளே, அவள் பார்த்துக்குவா. நீ அங்கே போ, போயிட்டு படிச்சுட்டு நல்லபடியாக திரும்பி வாயேன். ஆஹா, என்ன தாய்க்கிழவி முறையாக நல்ல வார்த்தைலாம் சொல்லுது. ஐயோ ஒயினா தேங்க்ஸ் ரீ, உன்னை வச்சு தான் என் ஜங்குக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா, சரி சரி, உனக்கு நாளைக்கே போகணுமா? நீ போய் என்ன பண்ணு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிடு. சரிம்மா, ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கா அவ்வளோ ஆனந்தம். அப்படியே தலைக்கால் புரியாமல் ரூமுக்கு ஓடிட்டு திரும்பவும் எனக்கு தான் கால் பண்ணியிருக்கு. ஹலோ, சொல் மச்சா, தேங்க்ஸ்ரா. ஆக்சுவலி நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்ல போகிற? இந்த உலகத்துலேயே நீ தாண்டி எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என் ஹாப்பினஸ்க்காக என்னெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற. ஏ ரொம்ப நெஞ்ச நக்காத. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆக்சுவலி அந்த ஃபோன் காலில் பேசுனது பிரின்ஸிபலே இல்லை. எது? பிரின்ஸிபல் இல்லையா? ஆமாம், அது நம்ம நண்பன் ஃபெலிக்ஸு. எது அவனா? ஆமாம், அவன்கிட்ட தான். அவன் தான் பிரின்ஸிபல் சார் மாதிரி நல்லா மிமிக்ரி பண்ணுவான்ல, அதான் ஒரு அண்ணன் நம்பரை கொடுத்து இந்த நம்பர்லேருந்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பிரின்ஸிபல் மாதிரி பேச வச்சேன். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அடி பாவி கேடி. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ வர்றது எக்காரணத்தை கொண்டும் ஜங்குக்கு தெரியவே கூடாது. எப்படி? சர்ப்ரைஸாக தான் எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. ஸோ நீ வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நீ என்னை ரிசீவ் பண்ண வருவல? இல்லை ஜோ, அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம். 1 வீக் ஆகும் வரதுக்கு. என்ன வைன், ஹனிமூன் ட்ரிப்பா? ஏச்சி, எப்போ பாரு டர்ட்டி மீண்டாக யோசிக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் மீட்டிங், அதுக்காக தான் போகிறோம். நீ நடத்து, நீ போய் சொல்லுவ, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சரி சரி, நான் ரெடி ஆகணும். நான் நாளைக்கு நீ வந்ததுக்கப்புறம் பேசலாம். என்னடி இப்போவே நாக்கெல்லாம் தடுமாறுது? இல்லை மச்சான், ஹாப்பினஸில் எனக்கு வார்த்தையே வரலடா. சரி சரி. ஸோ அப்போ இந்த சைடு தயம் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் நல்லது தாண்டி பண்ணுற, ஆனால் புருஷனை தான் கண்டுக்கவே மாட்ற. எதுக்கு கண்டுக்கணும்? என்ன என்ன என் மைண்டு உனக்கு எப்படி கேட்குது? அதெல்லாம் கேட்கும். சரி சரி, நாளைக்கு எப்போ போகிறோம்? மார்னிங் தான் போகிறோம். ஓகே. ஸோ போகும்போது, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே விறுவிறுப்பாக கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து தயங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்காரு. டே தயங்கா, எவ்வளோ நாள் கனவில்ல. ஐயோ ஐயோ ஐயோ, நினச்சாலே ஆனந்தமாக இருக்கே. 1 இயர் லவ் பண்ணி 1 இயர், மேரேஜ் ஆகி 1 மந்த் கூட ஆகலை. ஆனாலும் எப்போலேருந்து இந்த ட்ரீம், இன்னைக்கு தாண்டா வாசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். என்ஜாய். ஐயோ, என்ஜாய் பண்ணலாம் தான், ஆனால் இவன் ஏதாவது கேட்டு போட்டுட்டானா? சமாளிப்போம். எப்படினாலும் ஓகே சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். சரி சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா வேறு கத்துவா. இதோ போவோம். ஸோ ஜேக்கு இருந்துட்டு, மச்சான் பார்த்து பத்திரம். டே சரிடா, நான் என்ன சின்ன பையனா? சின்ன பையன் இல்லை தான், இருந்தாலும் சொல்கிறேன், என் தங்கச்சியை சேஃபாக பார்த்துக்கணும். அப்போ மட்டும் அண்ணா என்னை திட்டுறாரு இல்லை அடிக்கிறாருன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, தோலை உரித்து தொங்க விட்டுருவேன். ஐயையோ, ஏண்டா அவள் நேற்று வந்தாடா உன் லைஃப்பில். சின்ன வயசுலேருந்து நான் தாண்டா உனக்கு ஃப்ரெண்டு, அவளுக்காக என்ன கழட்டி விட்ற? என்ன இவங்களை பார்த்து பொறாமப்படுறியா?
உன்னை விட என் அண்ணனுக்கு தான் என் மேலே பாசம், உனக்கெல்லாம் இல்லவே இல்லைடா. ஏன்னா என்னடி புருஷனை வாடா போடான்ற, அப்படி தான்டா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு போயிட்டு ஒயின்கிட்ட குட்டி பிசாசு வாழ்த்தனம்லாம் பண்ணாமல் சமைத்தாரு. அண்ணன் என்னென்ன நீ இன்னும் குழந்த மாதிரியே டீல் பண்ணிருக்க, நான் பெரிய பொண்ணு உனக்கு தெரியும்ல, அது வயசில் தானே, ஆனால் கேரக்டர் இன்னும் சின்ன குழந்தையா தானே இருக்க. சரி பார்த்து போயிட்டாங்க, பாய். அப்புறம் ஜங்குக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இல்லை, இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான கிளைண்ட் வராங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட். ஸோ நீ தான் போய் பிக்கப் பண்ணணும், வேறு யாரையும் அனுப்பிடாத. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். சரி 11:30க்கெல்லாம் அவங்க ரீச் ஆகிடுவாங்க, நீ கரெக்டாக பார்த்து போயிடு. சரி நான் போகிறேன், நீ போ. பாய், சி யூ, டாடா. பாய். ஸோ ஆஃப்டர் சம் டைம் ஜேகேவும் யாரா அந்த கிளைண்ட்டு எனக்கு தெரியாமல் அதுவும் திடீர்னு சொல்லிட்டு போகிறா, யாராக இருக்கும், சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். அப்போது ஒரு பொண்ணு திடீர்னு போய் ஜங்குக்கு ஹக் பண்ணுது. ஏய் யார் நீ, தள்ளிப்போ, என்ன எதுக்கு ஹக் பண்ணுற, தள்ளிப்போ. ஜங்குக்கா என்ன தெரில, என்ன தெரியலையா, தெரியல, தள்ளிப்போ. என்னடா நீ, நான் இப்படி ஆசையாக வந்து ஹக் பண்ணா இப்படி தட்டி விடுற. இந்த பார், நீ நினைக்கிற மாதிரிலாம் பையன் நான் இல்லை. ஆல்ரெடி ஐ ஹவ் கேர்ள் ஃப்ரெண்ட். உன் ஆசையெல்லாம் என்கிட்ட நடக்காது, போய் வேறு யாராவது பாருப்போ. என்னது, வேறு யாராவது பார்க்கவா, ஆனால் எனக்கு உன்னை தான்டா பிடிக்கும். இதை பார், எனக்கு கோவம் வருது, வந்து பலார்னு அரைஞ்சிருவேன். அரைஞ்சிருவியா, எங்கே என் ஃபேஸை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாஸ்கை ரிமூவ் பண்ணவும் நம்ம ஜாய்க்கு இருந்துட்டு வாய்ப்பிழந்து பன்னு பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. நீ நீ நீயா ஜோ, நீ எப்படி இங்கே. ஸோ கரெக்டாக அந்த டைம் ஃபோனை ரிங் ஆகுது. யாரா இப்போ நேரத்தில் கால் பண்ணுறது. ஹலோண்ணே, குட்டி பிசாஸ் நீயா? அப்புறம் என்ன, கிளைண்ட்டை பார்த்தியா, எப்படி என் சர்ப்ரைஸு? அடி பாவி, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஆமாண்ணே. இது என்னதான் இருந்தாலும் என்னையும் பேரையும் நீ தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நீ தனியாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதான் உனக்கே தெரியாமல் சீக்கிரம் பிளான் பண்ணிட்டேன். சரி, நீயும் ஜோவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு 1 வீக் அவ கூட ஜாலியாக ஒரு சுற்று. மீட்டிங்லாம் இருக்குமே, மீட்டிங் தானே, அதை நம்ம ஃபெலிக்ஸ் பார்த்துக்குவான். எது அவனா? அடியே, அவனுக்கு ஆனா ஓனா கூட தெரியாதுடி. சரி ஏதாவது சொல்லி எம்ப்ளாயீஸ்க்கு லீவ் கொடுத்துரு, இல்லை அவனுக்கு சப்ஸ்டியூட்டாக வேறு ஏதாவது போட்டுக்கலாம், அது கூட பிரச்சனை இல்லை. அம்மா கிட்டே பேசிக்கலாம், நான் பேசுகிறேன். சரி, என் தங்கச்சிக்காச்சு என் மேலே அக்கறை இருக்கு. ஆமாடா இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னை பற்றி தான் அவன் தங்கச்சிக்கு நினைப்பே இல்லை. அதெல்லாம் இருக்குது, மூடு. நான் ஏதாவது பேசினா மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுறாளே. சரி மச்சான், நான் வச்சிடறேன்டா. டே பாவி, ஆள் வந்ததும் என்னை விட்டுட்ட பற்றியா. ஸோ ஜோ ஜேகேவும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ இங்கே ஒயின் தயங்க கூட ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அது வேறு எந்த பிளேஸும் இல்லை, பாரிஸ் தான். ஸோ அங்கேயே ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி ஒரு வீடு. ஸோ அங்கே வந்து நம்ம ஒயின் மட்டும்தான் இருக்காங்க, ஒயினும் தயங்க மட்டும், வேறு யாருமே இல்லை. ஏன்னா இந்த செட்டப்பெல்லாம் தலைவரோட தான். ஸோ அந்நேரம் பார்த்து அங்கே வேறு செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை மீன்ஸ் ரியலாக கிடையாது, அந்த வீட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க வாட்டர் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு காரிடரில். ஸோ அதே டைம் அவங்க நல்ல நேரம் அன்றைக்கின்னு பார்த்து மழையும் பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. ஸோ நம்ம ஒயினுக்கு ரெயின்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கார். ஸோ ஆக்சுவலி நம்ம ஒயின் வந்துட்டு இந்தியன் ட்ரெஸ் சாரீ தான் வியர் பண்ணியிருப்பா.
ஸோ அப்படியே மழையில் நனையும்போது தயங்க அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏஞ்சல், இங்கே உள்ள வரியா? நீ இப்படியே நனைஞ்சிட்டு இருந்தேன்னா உனக்கு சளி பிடிச்சிரும். உள்ளவா ப்ளீஸ். எனக்கு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரவா? இல்லைன்னா பேசாமல் நீயும் வாயேன். ஐயோ, என் சிச்சுவேஷன் தெரியாமல் இவ வேறு விளையாடுறாளே என்கிட்ட. என்ன பண்ணுவேன்? ஐயோ, தயங்கா நல்ல பையனாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போகிறாரு. ஸோ போயிட்டு 2 பேருமே வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஆஃப்டர் தட் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. மழை போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. ஸோ வெளியே வரும்போது வந்து ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் உள்ளே போவா. ஸோ அவரும் பின்னாடியே வந்திருப்பார். வந்துட்டு கரெக்டாக அவன் மேலே கை வைக்கும்போது அவர் வந்து கிட்டே போகும்போதே நம்ம ஒயின் வந்து என்ன பண்ணுற? இல்லடி சும்மா தான் கிட்ட வந்தேன். இல்லை தயங்க வேணாம், நீ தள்ளிப்போ. ஏய், என்ன சொல்கிற? நான் கிட்ட வரக்கூடாதா? எனக்கு அப்போது ரைட்ஸ் இல்லைன்றியா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ அடம் பிடிக்காத. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அம்மா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம கண்ட்ரோலில் மீறினா அது தப்பாயிடும். என்ன தப்பாகும்? தயவு சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கிறியா? ஆமாம், உனக்கு என்ன தப்பாயிடும்? இப்போது நான் டச் பண்ணால் என்ன ஆகும்? தோ கையில் போட்டிருக்கிறீங்க. சரி, அதை விடு. உன் கழுத்தில் தான் தாலி இருக்குல்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு. இல்லை எல்லோரும் மாதிரி என்னையும் நினச்சிட்டியா? ப்ளீஸ் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கேஷுவலாக தான் கையை ரிமூவ் பண்ணியிருப்பா. பட் அது அப்படியே பலார்னு போய் அவங்க சீக்ஸில் அப்படியே கன்னத்தில் பட்டுரும். ஸோ தயங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். ஸோ சரி, டென்ஷன் இருக்குது. சரி, இருந்தாலும் ஒயின் எதுவுமே பண்ணிடக்கூடாது, திட்டக்கூடாதுன்ட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கான். ஸோ அப்போது தான் ஒயினுக்கு ரியலைஸ் ஆகுது. தேங்க்ஸ், சாரி, நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் கை தட்டுப்பட்டுருச்சு. பேசாத, எதுவும் பேசாத, போதும். தேங்க, அது வந்து போதும்னு சொன்னேன், நீ பேசாத. அப்போது எல்லா பசங்க மாதிரி என்னையும் நீ சீப்பாக நினச்சிட்டல, தேவிக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறேன்னு. நான் நினச்சேன் என் ஒயின் அப்படிலாம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கோன்னு. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இல்லை, நான் ஒன்றும் உன் விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை யூஸ் பண்ணுற கேரக்டர் கிடையாது. இது வரைக்கும் என்னை எல்லாருமே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு வலிக்கலை. நான் இப்போ வலிக்குது. இனிமேல் உன்கிட்ட வரமாட்டேன். எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ தயங்க ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். அவனால் மீட்டிங் கூட கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஒயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. ஒயின், என்னடி பண்ணிட்ட நீ? கோவத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இப்படிலாம் பேசுவியா? அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். உன் வின்டர் பேரை நீயே அலவச்சிட்டல. கோவத்தில் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டியா? அப்போ எல்லோரும் மாதிரி நீயும் செல்ஃபிஷானலாம் கேட்டுட்ட. இப்போ நீ அவனை பார்த்து அப்படி கேட்ட? உன் வின்டர் பேர் அப்படியா? அவன் அப்படி கிடையாது. ஆனால் நீ ஏன் அந்த வேர்டை அவன்கிட்ட யூஸ் பண்ண? பாவம், ரொம்பவே ப்ரோக்கன் ஆகிட்டான். எல்லாம் உன்னால தான். ஏதாவது பண்ணும்.
அவனை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தானே நீ நினச்ச. ஆனால் ஹாப்பியாக வைக்கணும்னு நினச்ச நீயே இப்போ அவனை ஹர்ட் பண்ணிட்ட. சரி விடு, அவனால் சீக்கிரமாக வந்துடுவான். உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, வருவான். ஸோ இங்கே மீட்டிங்கில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கு. பட் தயங் எதுவுமே சரியாக பண்ணல. ஸோ மெம்பர்ஸ்க்குமே தெரியுது தயங் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தயங் கூட தான் யோன்ஜூனும் போயிருப்பான். ஸோ யோன்ஜூன் இதை பார்த்துட்டு தயங் ஒரு நிமிஷம் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம இந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ மெம்பர்ஸும் ஓகே, எங்களுக்கு ஓகே தான், நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து யோன்ஜூன் தான் நாளைக்கு வந்து இந்த மீட்டிங் ஹேண்டில் பண்ணுறதா பேசிக்கிறான். ஸோ ஈவினிங் தயங் ரொம்பவே லேட்டாக தான் வரான். இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ நைட்டு தான் வந்திருப்பான். டோர் நாக் பண்ணுறான். ஸோ இன்னும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தயங் ஏன் லேட்டு, சரி வா சாப்பிட்லாம். எனக்கு வேண்டாம். இல்லை தயங், நீ மத்தியானம் கூட சாப்பிடல, அதான் எனக்கு வேண்டாம் சொல்கிறல, போ. உனக்கு உனக்கு பசிக்கும்ல, போய் சாப்பிட போ. தயங், அது நீயும் வாங்கி சாப்பிட்லாம். நான் தான் சொல்லிட்டுருக்கேன்ல வேணாம் வேணான்னு. அப்புறம் ஏன் என்னை வெறுப்பேற்றுற? இந்த பார், பேசாமல் போயிடு, டென்ஷன் பண்ணாத. அதுக்கப்புறம் ஆமாம், இப்போ நீ எதுக்கு அழுகிற? என் முன்னாடி இந்த மாதிரி பண்ணாத, வேணாம். நீ இப்படி அழுததும் அப்படியே கூல் டவுன் ஆகி சாரி ஓயின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வருவேன்னு நினச்சியா? வரமாட்டேன். எல்லாமே இதோட முடிஞ்சுது. அப்புறம் ஒரு விஷயம், இனிமே எப்பவும் போல் எனக்காக வெயிட் பண்ணுறது, என் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதேண்ணே. ஏன்னா அப்போல்லாம் பண்ணணுன்னா நான் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் நான் தான் அப்படி இல்லைல்ல. ஏதோ ரோட்டில் போகிற 3வது மனுஷன் தானே. 3வது மனுஷனுக்காக யாரும் யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பசிக்குதா, சாப்பிட்டுட்டு தூங்கு. எனக்காக வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுது சீன் போடுறது, இதெல்லாம் வேணாம். இது என் ஒயினே கிடையாது. என் ஒயினுக்கு இப்போல்லாம் பேசவும் தெரியாது. அது ஒரு குழந்த. அது மட்டும் இல்லாமல் என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கும். எல்லோரும் அழ வச்சப்போ எனக்கு சிரிப்புனா என்னென்னு என் ஒயின் தான் காட்டினான். என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாள். ஆனால் என் ஒயின் நீ இல்லை. என் ஒயினுக்கு என்னை பற்றி தெரியும். அவளை தவிர யாராலையும் எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. உன்னை மாதிரிலாம் என் ஒயின் ரொம்ப சீப்பாக நடந்துக்க மாட்டாள். ஆனால் நீ அப்படி இல்லை. என்னோடய பழைய ஒயினே இல்லை. என் பழைய ஒயின் எப்போ போயிட்டா. இப்போ இருக்கிறது யாரோ, எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தி, தேர்ட் பர்சன். அண்ட் இந்த 1 வீக் உன் இஷ்டப்படி நீ என்ன வேணால் பண்ணலாம். எங்கேயாவது போனேன்னா கூட சொல்லு, நானே உனக்கு கேப் புக் பண்ணி தரேன். ஏதாவது வேணும்னா கூட கேளு, நான் பண்ணுறேன். ஆனால் உன்கிட்ட நான் வர முடியாது. எந்த ஒரு நிலைமையிலையும் என்னை நெருங்கணும்னு பார்க்காத. ஏன்னா என் மச்சானுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த 1 வீக் உன்னை சேஃபாக பார்த்துப்பேன்னு. ஃபார்எவர் பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு உனக்கும் இஷ்டம் இல்லைல்ல. நீ தான் என் ஒயினே இல்லையே. யாரோ ஒருத்திக்காகலாம் யாரோ ஒருத்தி கேர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய மனசுலாம் இல்லை. என் ஒயினுக்கு மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சேன். அவளும் விட்டு போயிட்டா.
இனிமே என் லைஃப்பில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். எனக்கு யாரும் வேணாம். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடு. உன் ஃபேஸை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது, இரிட்டேட் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே தயங்க அப்படியே டெரஸ் போயிடுறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் டோலியாக இருந்தேன். ஸோ நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இப்போலேருந்து நான் வந்து நேம் ஜாரான்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வர வீடியோஸில் நான் வந்து ஜாரான் தான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகேவாடா? ஸோ எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.